everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம minimum swaps to group all ones together அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So problem description என்னன்னா, a swap is defined as taking two distinct positions in an array and swapping the values in them. A circular array is defined as an array where we consider the first element and the last element to be adjacent. Okay, given a binary circular array, ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். என்னது, given a binary circular array நேம் வந்து nums அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Return the minimum number of swaps required to group all ones present in the array together at any location அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 0 1 0 1 1 00 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, 0 1 1 0 எங்கே என்னுடைய ஒயிட் போர்டு? ஸோ ஒரு நிமிஷம், நான் என் ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 0, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். கரெக்டாக 0 1 0, நெக்ஸ்ட் 1 1 00. இப்போ இப்படி ஒரு அரே கொடுத்துட்டாங்க. தென் இது சர்க்குலர் அரே, ஆல்சோ பைனரி அரே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மினிமம் ஸ்வாப்ஸ் டு பிரிங் ஆல் ஒன்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ ஒன் இருக்கு? ஸோ ஒன்னுன்னு பார்த்தோம்னா நமக்கு 3 ஒன்ஸ் இருக்கு. அப்போ இந்த எல்லா ஒன்னையும் நம்ம கொண்டு வரணும்னா, ஃபைனலா இந்த எல்லா ஒன்னையும் நம்ம கொண்டு வந்தோம்னா இதோட லென்த் என்னவா இருக்கும்? ஸோ 1 1 1ன்னு இந்த சப்பரேயோட லென்த் 3ஆ தான் இருக்கும். அப்ப எவ்வளோ ஒன் இருக்கோ அவ்வளோ சப்பரே லென்த்ல தான் நம்ம வந்து அந்த ஒன்னை எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க முடியும். கரெக்டா? சரி, ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் 3 லென்த்துக்கு பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் 3 லென்த்ல இங்க எவ்வளவு ஒன் இல்லாம எவ்வளவு ஒன்னை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதாவது எவ்வளவு பேட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 பேட் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 பேட் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ணாதான் எனக்கு ஒரு குட் எலிமெண்ட், 2 குட் எலிமெண்ட் கிடைக்கும், அதாவது 2 ஒன் கிடைக்கும். இந்த 0வையும் ஸ்வாப் பண்ணணும், இந்த 0வையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ இங்க 2 ஜீரோஸை நான் ஸ்வாப் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ எனக்கு இந்த சப்பரேஸ்ல எனக்கு தேவைப்படுற மினிமம் ஸ்வாப் எவ்வளவு? 2. ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்? என்னுடைய சப்பரேவை இங்கிருந்து இங்கே மாற்ற போறேன். இங்க எனக்கு என்ன தேவை? இங்க வந்து எனக்கு ஒரே ஒரு 0 மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? பேடு 0வோட கவுண்ட் என்னது? 1. அப்ப நான் இந்த சப்பரேல நான் ஸ்வாப் பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணா போதும். அப்போ இந்த சப்பரேக்கு 1. அப்ப இருக்கிறதுலே மினிமம் இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கிறது 1. அடுத்தது இந்த சப்பரேக்கு வந்தனா இந்த சப்பரே, நெக்ஸ்ட் இந்த சப்பரேக்கு வந்தனா இங்கே எனக்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்ப இங்கே எனக்கு ஒரு ஸ்வாப் தான் வேணும். அடுத்தது இந்த சப்பரே, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க வந்தனா இங்க என்னது? இங்க வந்து எனக்கு 2 1 இருக்கு, இங்கே ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்ப மினிமம் ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணா போதும். இந்த 0 மட்டும் ஸ்வாப் பண்ணா எனக்கு 1 கிடைச்சிடும். அடுத்தது என்னது? இங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க ஸ்டார்ட் பண்றோம். இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது? இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடியுதா? இங்க எனக்கு 2 0 இருக்கு. அப்ப 2 0வையும் ஸ்வாப் பண்ணாதான் எனக்கு இங்க எல்லா ஒன்னையும் நான் ஒன்னா வைக்க முடியும். கரெக்டா? இந்த விண்டோல. அப்படி பார்க்கும்போது இதோட நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டா, நம்ம இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னமோ 1 தான். ஒரே ஒரு ஸ்வாப் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 1 தான். ஓகே, இப்போ இது கொஸ்டினுக்கு 1. இப்போ அடுத்த இன்புட் எடுத்து பார்த்தோம்னா வைங்களேன். ஸோ என்ன இன்புட் அடுத்தது? இது அப்படியே நம்ம எடுத்துட்டு போய் ஸோ இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் முதல்ல ஒரு சப்பரே, ஒரு அரேயோட லென்த் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ 1 இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? மொத்தம் எவ்வளோ 1 இருக்கு? 1 2 3 4 5. அப்போ என்னுடைய சப்பரேவோட கவுண்ட் என்னவா இருக்கும்? ஸோ என்னுடைய கவுண்ட் வந்து பார்த்தோம்னா 5ஆ இருக்கும். இந்த 5ங்கிற மினிமம் சப்பரே லென்த் இருந்தாதான் என்னால் இந்த எல்லா ஒன்னையும் வந்து நான் ஒரே இடத்துல வைக்க முடியும். ஐ கேன் பிரிங் டுகெதர். அப்படி இல்லைன்னா வைக்க முடியாது. அப்போ 5 சப்பரே லென்த் நான் செக் பண்ண போறேன். ஸோ முதல்ல இதுதான் என்னுடைய சப்பரே லென்த் 1 2 3 4 5. இந்த இடத்துல எனக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப 2 ஸ்வாப் எனக்கு மினிமம் தேவை. அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும்? என்னால எல்லா ஒன்னையும் வைக்க முடியும். அடுத்தது இந்த சப்பரே எடுக்க போறேன். இந்த சப்பரேல எனக்கு மினிமம் எவ்வளோ ஸ்வாப்ஸ் பண்ணணும்? 2 ஜீரோஸ் இருக்கு. கரெக்டா? இங்கேயுமே எனக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் எனக்கு 2 ஸ்வாப் தேவை. இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சோம்னா என்ன ஆக போகுது? இங்கேயும் எனக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. ஸோ எனக்கு 2 ஸ்வாப் தேவை. அடுத்தது இங்க ஸ்வாப் பண்ணி இங்க ஸ்வாப் பண்ணி நெக்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறது? 1 2 3 4 இங்க முடிச்சோம்னா இங்க எனக்கு 2 ஜீரோஸ் இருக்கு. ஸோ 2 ஸ்வாப் தேவை. இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு ஸ்வாப் வேணும்? 1 2 3. அப்ப 3 ஸ்வாப் வேணும். அப்போ இருக்கிறதுலே நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிட்டோம். எண்ட் இண்டெக்ஸ் வந்து இதை ரீச் பண்ணிருச்சு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு செக் பண்ணோம்னா ஆன்சர் என்ன இதுக்கு? ஸோ இதுக்கும் ஆன்சர் 2 தான். அப்போ மினிமம் 2 ஸ்வாப் எனக்கு வேணும்.
இப்போ நெக்ஸ்ட் கேஸ். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானதுன்னு இல்லை, ஒரு ட்ரிக்கி. இது என்ன போன ப்ராப்ளம் மாதிரியே தானே இந்த ப்ராப்ளமும் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இந்த இன்புட் வந்து உங்களுக்கு வந்து இது அந்த மாதிரியான ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கறத புரிய வச்சிடும். ஸோ இப்போ 11001. சரி, இப்போ இங்க பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 111100, இன்னொரு 0 கூட போட்டுக்கிறேன் 1. ஸோ இப்படி என்கிட்ட ஒரு அரே இருக்கு அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன், முதல்ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, கவுண்ட் பண்ணா 3 இருக்கு. அப்ப 3 சப்பரே எடுத்தோம்னா இருக்கிறதுலே மினிமமா ஒரே ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணுங்க, இதுக்கு ஆன்சர் வந்து 1 அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ நம்ம எடுக்கிறது இந்த சப்பரே எடுத்துக்கோ, இந்த 1 மட்டும் ஸ்வாப் பண்ணிரு அப்படின்னு நம்ம சொல்லி ஆன்சர் வந்து 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனா இந்த கேஸ்ல ஆன்சர் 0. இந்த கேஸ்ல என்னது, எனக்கு ஆன்சர் 0. ஏன் ஆன்சர் 0 வந்திருக்கு? ஏன்னா இது சர்க்குலர் அரே. இது என்ன அரே? சர்க்குலர் அரே. சர்க்குலர் அரேனாலே என்ன, எப்படி இருக்கும், ஒரு சர்க்குலர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதாவது நார்மலா இல்லாம இது வந்து ரவுண்டட் கனெக்டட். சர்க்குலர் அரேங்கும் போது எப்படி, ரவுண்டட் கனெக்டட். நார்மல் அரேனா எண்ட் இண்டெக்ஸ் இருக்கும், எண்டிங்கோட முடிஞ்சிடும். பட் இது என்னது, சர்க்குலர் அரே. சர்க்குலர் அரேனா இந்த எண்டிங்கும் இந்த ஃபர்ஸ்ட் கனெக்டடா இருக்கும். ஸோ அப்ப இது சர்க்குலர் அரே. ஸோ இன்னும் தெளிவா பண்ணணும்னா இப்ப பாருங்க. ஸோ ஏன் இதை நம்ம சர்க்குலர் அரே அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இப்போ நான் இங்க 1 இங்க ஸ்டார்ட் பண்றேன், அடுத்த ஒரு 1 இங்க வருது, அடுத்த ஒரு 0 இங்க இருக்கு, அடுத்த ஒரு 0 இங்க இருக்கு, அடுத்த ஒரு 0 இங்க இருக்கு, அடுத்த ஒரு 1 இங்க இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரவுண்டட் ஷேப்ல எழுதணும்னு வைங்களேன். ஓகே, அட 1 அது வர என்ன செலக்ட் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ரவுண்டட் ஷேப்ல நம்ம எழுதணும் அப்படின்னா 0 0 0 ரவுண்டட் ஷேப்ல ஒரு 3 1 இருக்கு. ஸோ 1 1 1. ஓகேவா? ஸோ உங்களோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுதான் உங்களோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ். நம்ம இண்டெக்ஸ் வைஸ் சும்மா எழுதணும்னு வைங்களேன், 0 1 2 3 4 5. அதுவே இண்டெக்ஸ்ல இங்க கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே உள்ள இருக்கிற வேல்யூஸ் ரவுண்டட் ஷேப்ல இருக்கு. ஏன்னா இது வந்து சர்க்குலர் அரே. கரெக்டா? நான் சொன்ன மாதிரி இது வந்து சர்க்குலர் அரே. அப்ப இண்டெக்ஸ் வேல்யூஸ் எங்க வரும்னா, இது உங்களோட 0th இண்டெக்ஸ், 1th இண்டெக்ஸ், 2nd இண்டெக்ஸ், 3rd இண்டெக்ஸ், 4th இண்டெக்ஸ், 5th இண்டெக்ஸ். அப்போ இது எங்கேயுமே முடியல, இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 0th பொசிஷன்ல ஒரு 1 இருக்கு, 1th பொசிஷன்ல ஒரு 1 இருக்கு, 5th பொசிஷன்ல ஒரு 1th இருக்கு. இந்த 3 ஆல்ரெடி 1ஆ தான் இருக்கு. கரெக்டா? இந்த 3 ஆல்ரெடி 1ஆ தான் இருக்கு. இதை நம்ம திரும்ப 1ஆ வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்ப நான் ஒரு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் செட் பண்றேன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல எவ்வளவு தூரம் போய் செக் பண்ணலான்னு மட்டும் நல்லா பாருங்க. சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் போய் நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு பாருங்க. ஸோ நான் இனிஷியலா முதல்ல எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு, 3 ஒன்ஸ் இருக்கு, கவுண்ட் வந்து 3 1 இருக்கு. அப்ப நான் எவ்வளவு லென்த்துக்கு இருக்கிற சப்பரே எடுப்பேன், ஒரு 3 லென்த்துக்கு இருக்கிற சப்பரேஸா முதல்ல எடுப்பேன். அப்படி எடுத்தேன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப 0ல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்ணா இது நான் எடுத்திருக்கிற சப்பரே. இப்ப இந்த சப்பரேல எனக்கு எவ்வளவு பேட் எலிமெண்ட் இருக்கு, ஒரே ஒரு பேட் எலிமெண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ 0 to 2ங்கிற சப்பரே ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் 0 to 2ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 0ல, எண்ட் 2. இங்க பேட் எலிமெண்ட் எவ்வளவு இருக்கு, பேட் எலிமெண்ட் வந்து 1 தான் இருக்கு. அடுத்தது திரும்ப எங்க ஸ்டார்ட் பண்ணுவேன், 1ல ஸ்டார்ட் பண்ணுவேன். 1 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 1ல ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் வருவேன், 3 வரைக்கும் வருவேன். கரெக்டா? அப்ப இப்ப ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1, எண்ட் இண்டெக்ஸ் 3. இங்க எவ்வளவு பேட் எலிமெண்ட் இருக்கு, 2 பேட் எலிமெண்ட் இருக்கு. அப்ப 2. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவேன், அடுத்தது திரும்ப 2ல ஸ்டார்ட் பண்ணுவேன். 2ல ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் போவேன், நான் இங்க 2ல ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து 4 வரைக்கும் வருவேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு சப்பரே, 3 லென்த் இருக்கிற சப்பரே. கரெக்டா? அப்ப என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்னது, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 2, எண்ட் இண்டெக்ஸ் என்னது, எண்ட் இண்டெக்ஸ் 4. அப்ப 2 3 4. இதுக்கு இடையில எவ்வளவு பேட் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 to 4 எல்லாமே பேட் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ பேட் எலிமெண்ட்ஸ் 3. அப்ப இந்த இடத்துல நமக்கு 3 ஸ்வாப்ஸ் பண்ணணும். அப்ப இதை நான் எடுக்க மாட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுவேன், அடுத்து 2ல விட்டுருவேன், 3ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ற சப்பரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 3ல இருந்து 5 வரைக்கும் பண்ணுவேன். ஸோ 5 வரைக்கும் இந்த சப்பரே லென்த்ல எனக்கு எவ்வளவு இருக்கு, 2 பேட் எலிமெண்ட் இருக்கு. கரெக்டா? 2 பேட் எலிமெண்ட் இருக்கு. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 3, எண்ட் இண்டெக்ஸ் 5. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 3, எண்ட் இண்டெக்ஸ் 5. இங்க எனக்கு 2 பேட் எலிமெண்ட் இருக்கு, அதாவது இங்க. ஸோ நார்மலா இதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம்.
கரெக்டா? இஃப் இட் இஸ் அ சிங்கிள் அரே எண்ட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் n. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு 6. ஸோ லெஸ் தென் n வரைக்கும் தான் பண்ணுவோம் எண்ட் இண்டெக்ஸ். ஆனா இதுவே சர்க்குலர் அரேனா என்ன பண்ணலாம், நான் திரும்ப இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எங்க வரும், இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ்ல ஒரு வேல்யூவே எடுத்துக்கும். கரெக்டா? அப்ப நான் திரும்ப எங்க ஸ்டார்ட் பண்றேன், இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நல்லா லிசன் பண்ணிக்கணும். ஸோ திரும்ப நான் வந்து 4 முடிச்சிருச்சுன்னா 5th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். இங்க பாருங்க 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேனா, திரும்ப 4th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணனா 4 வந்து எங்க வரும், 5க்கு வரும். 4ல இருந்து 5, 5ல இருந்து நெக்ஸ்ட். இப்ப இதுதான் என்னுடைய லென்த். 4ல இருந்து 5, 6 இது எல்லாமே லென்த் 3. அப்ப நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன வந்திருக்கு, நான் வெறும் இன்க்ரிமெண்ட் பண்ணா எனக்கு என்ன ஆகும், இது 4th இண்டெக்ஸ். இதை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணா 6th இண்டெக்ஸ். அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு பேட் கவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 4th இண்டெக்ஸ்ல ஒரு 0, 5th இண்டெக்ஸ்ல ஒரு 0, 4th இண்டெக்ஸ்ல மட்டும்தான் 0 இருக்கு, மீதி எந்த இண்டெக்ஸ்லயும் 0 கிடையாது. அப்ப இங்க பேட் கவுண்ட்ங்கிறது 1 அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த அரேல 6th இண்டெக்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கரெக்டா? 6th இண்டெக்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப நான் என்ன பண்றது, 6th இண்டெக்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னா நான் என்ன பண்ணலாம்? ஓகேவா, என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா 6th இண்டெக்ஸ்ங்கிறது நான் எதை எடுத்துக்கிறேன், 0th இண்டெக்ஸா எடுத்துக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம், என்னங்கிறது 6. அப்ப n 6ன்னு வரும்போது நான் என்ன பண்ணிடுவேன், மாடு போட்டுப்பேன். ஸோ மாடு 6ன்னு போடும்போது இது எல்லாத்துக்குமே மாடு 6ன்னு போட்டுட்டா என்னது, 4 மாடு 6 4 தான். எல்லாத்துக்குமே மாடு 6 போட்டுக்கோங்களேன். அப்ப எப்ப 6ன்னு வருதோ அப்ப இது என்ன ஆயிரும், 0th இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும். இப்ப அடுத்தது பாருங்களேன், அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், ஒரு இது முடிஞ்சது, 4th இதுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 6th இதுல முடிச்சிட்டேன். 6th இதுலன்னா 0 இதுல முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப இதுல ஸ்டார்ட் பண்ணுவேன், 5thல ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லா நல்லா பாத்துக்கணும். இங்க ஸ்டார்ட் பண்ணனா, இந்த 5thல ஸ்டார்ட் பண்ணனா இது வரைக்கும் போவேன், இங்க 0 1 இது வரைக்கும் வருவேன். கரெக்டா? 0 1 இது வரைக்கும் வருவேன். 5thல ஸ்டார்ட் பண்ணி 5th இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 0 1 இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வருவேன். இது எல்லாமே இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 இவ்வளவுதான் இருக்கு. ஆனா இது சர்க்குலர் அரேங்கிறனால நம்ம ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கிறோம். எவ்வளவு வேணாலும் வரலாம், பட் ஒரு பாயிண்ட்ல எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிச்சிடலாம். இப்ப பாருங்க 5thல ஸ்டார்ட் பண்ணனா, இப்ப இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு ஒன்ஸ் இருக்கு, எவ்வளவு பேட் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 0. கரெக்டா? ஸோ நான் 5thல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அமேசிங்கா இருக்கா? 5thல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இண்டெக்ஸ் 6ல இருந்து 7ன்னு, எண்ட் இண்டெக்ஸ் என்ன, ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 7ன்னு வரும். அப்ப 7ன்னு வந்தா என்னது, 7 mod 6 தட் இஸ் 1, 6 mod 6 தட் இஸ் 0. அப்ப 7ல இருந்து, அதாவது 5ல இருந்து 1 வரைக்கும் 5 0 1 இந்த 3 இண்டெக்ஸ்ல வந்து நான் என்ன பார்ப்பேன், என்னுடைய பேட் கவுண்ட் எவ்வளோன்னு செக் பண்ணனா அது 0. அப்ப இருக்கிறதுலே மினிமம் எனக்கு என்னது, 0ங்கிறது கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா, ஸ்டார்ட் இண்டெக்ஸை நான் இங்க பண்ணணுமா, திரும்ப ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0 கொண்டு வரணுமா, 5ல இருந்து நான் 6ன்னு போனா என்னது 0 தான். இங்க ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டா? ஏன்னா 0ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், திரும்ப ஸ்டார்ட் இண்டெக்ஸ் நான் மூவ் பண்ணனா 6ன்னு வரும். 6ங்கிறது என்னது, அரேயோட லென்த். அப்ப நம்மளோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 எல்லா இண்டெக்ஸ்லயும் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் லெஸ் தென் n வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட்டா நடக்கணும். எண்ட் இண்டெக்ஸ் கூட நம்ம அந்த எண்ணை மாடு பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த கோடை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணுவோம். பாருங்களேன், கோடா போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணணும். அது என்ன ஆன்சர், மினிமம் ஸ்வாப் ஆன்சர். கரெக்டா? அப்ப இன்ட் ஆன்சர் ஈக்குவல் டு இனிஷியலா எனக்கு என்ன, முதல்ல அரேவை எடுத்துப்போம். ஸோ நம்ஸ்னு இருக்கா, நான் நேம் என்னன்னு வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இதுல வந்து எது குட் எலமெண்ட், 1ங்கிறது குட் எலமெண்ட். எவ்வளவு குட் எலமெண்ட் இருக்கு நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? இன்ட் குட் கவுண்ட் இனிஷியலா 0. ஸோ ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் ஏல இருக்கிற எல்லா குட் எலமெண்ட்டையும் நான் கவுண்ட் பண்ணணும். வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்தா தட் இஸ் குட் கவுண்ட். ஸோ அப்போ ஜி கவுண்ட் பிளஸ் பிளஸ், அவ்வளவுதான், குட் கவுண்டை கவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்ஸ் குட் கவுண்ட் பண்ணிட்டோம்னா அந்த லென்த் சப்பரைஸை முதல்ல எடுக்கணும். கரெக்டா? ஸோ int I equal to 0, I less than good count, I plus plus. ஓகே, இதுக்குள்ள இருக்கிற பேட் எலமெண்ட்டை நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? இதுக்குள்ள இருக்கிற பேட் எலமெண்ட்டை கவுண்ட் பண்ணணும். அப்போ int அந்த பேட் கவுண்ட்ங்கிறது தான் ஸ்வாப், எவ்வளவு ஸ்வாப்ஸ் தேவைப்படுதுங்கிறது தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ இனிஷியலா நான் என்ன பண்றேன், இன்ட் ஸ்வாப் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா பேட் கவுண்ட்னு கூட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், நமக்கு ஆன்சர் வேணும், என்னுடைய பேட் கவுண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ பேட் கவுண்ட் இனிஷியலா 0. ஸோ இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ண போறேன். இஃப் a of I equal to 0 இருந்தா, ஏன்னா 0ங்கிறதா பேட் கவுண்ட், அப்படி இருந்தா பேட் கவுண்ட் பிளஸ் பிளஸ். ஓகே, பேட் கவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்பரே, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் விண்டோ
ஒரு பிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவ்வளோ சப்பரே லென்த்தில் எவ்வளோ பேட் கவுண்ட் இருக்குன்னு நான் எடுத்துட்டேன். என்னுடைய ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இனிஷியலாக நான் ஆன்சர் ஈக்குவல் டு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கணும் அதை நான் இங்கே போட்டு வச்சுக்கிறேன். ஆன்சர் ஈக்குவல் டு பேட் கவுண்ட். ஒவ்வொரு டைமும் நான் என்னோட ஆன்சர் மினிமம் ஆன்சர் தான் கொண்டு வரணும். ஆனால் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சப்பரேல என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய ஆன்சர் மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் செட் பண்ணணும். இன்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0. இன்ட் எண்ட் இண்டெக்ஸ் என்னது, எண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு குட் கவுண்ட். அது எவ்வளோ லென்த்தோ அவ்வளோ லென்த் தான் அதோட, அதுதான் எண்டு. இப்போ 4 குட் கவுண்ட் இருக்குன்னா 4 1 இருக்கு. இங்க நான் சொல்றேன் பாருங்க ஒரு நிமிஷம். அதாவது இங்க வந்து 3 1 இருக்குன்னா குட் கவுண்ட் வந்து 1. அப்ப ஃபர்ஸ்ட் சப்பரேன்னு பார்க்கும்போது இண்டெக்ஸ் 0 1 2ல தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்பரேஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். 0 1 2ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப்பரே. இதை நான் கவுண்ட் பண்ணி இதுல வந்து நான் எவ்வளவு பேட் எலமெண்ட் இருக்குல்ல கவுண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைடிங் விண்டோ செட் பண்ணணும்னா அதோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1, எண்ட் இண்டெக்ஸ் என்னது 3. 3ங்கிறது இந்த குட் கவுண்ட். கரெக்டா, என்ன குட் கவுண்டோ அதுதான். ஏன்னா இது 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா, ஸோ அதனால இதை நான் வைக்கிறேன். அடுத்தது ஓகே, எண்ட் ஈக்குவல் டு குட் கவுண்ட். இப்ப கண்டிஷன் என்ன, வைல் நான் இங்க சொன்ன மாதிரி கண்டிஷன் எது வரைக்கும் போகணும், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் n வரைக்கும் இது வந்துட்டே இருக்கணும். கரெக்டா, ஸோ அப்ப ஸ்டார்ட் இண்டெக்ஸ் லெஸ் தென் n வரைக்கும் நான் வரப்போறேன். என்னங்கிறது என்னது, a டாட் லென்த் தான், அரே டாட் லென்த். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், முதல்ல நான் என்னுடைய பேட் கவுண்ட், ஆல்ரெடி இருக்கிற பேட் கவுண்ட் கூட நான் எலமெண்ட்டை செக் பண்ணணும். இப்போ ஒரு இண்டெக்ஸ் ரிமூவ் ஆச்சு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் என்னோட குட் பேட் கவுண்டா இல்லையான்னு செக் பண்ணணும். இஃப் a ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1, ஓகேவா, இந்த a ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1 இது வந்து என்னுடைய குட் கவுண்டா பேட் கவுண்டா நான் பார்க்கணும். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது என்னுடைய குட் கவுண்டா பேட் கவுண்டா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது வந்து ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து ஒரு பேட் கவுண்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பேட் கவுண்ட் மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இஃப் புதுசா வந்திருக்கிற இண்டெக்ஸ் என்னது, இஃப் எண்ட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தா புதுசா ஒரு பேட் கவுண்ட் வேற வந்திருக்கு. ஸோ பேட் கவுண்ட் பிளஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஃபைனலா என்ன செக் பண்ணணும், ஸோ இந்த பேட் கவுண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற என்னுடைய ஆன்சரை விட கம்மியா இருந்தா அதுதான் என்னுடைய இப்போதைய ஆன்சர். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் மினிமம் ஆஃப் ஆன்சர் கமா பேட் கவுண்ட். பேட் கவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், எண்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கரெக்டா தான் வரும். ஆனா எண்ட் இண்டெக்ஸ் என்ன ஆகும், எண்ட் இண்டெக்ஸ் வந்து அந்த சைஸை விட தாண்டி போகும் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. பாருங்களேன், ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போ நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 4ன்னு வச்சிருக்கிற இடத்துல எண்ட் இண்டெக்ஸ் 6க்கு வருது. 6ன்னு என்கிட்ட ஒரு எலமெண்ட் இண்டெக்ஸே கிடையாது, 5ஓட முடிஞ்சிருச்சு. அப்ப நான் அது 6ன்னு வந்து அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், அது கூட மாடு n வேல்யூ அரேவோட லென்த்தை மாடு பண்ணோம்னா ஸோ 0 இண்டெக்ஸை தான் நம்ம 6th இண்டெக்ஸா கன்சிடர் பண்றோம். ஏன்னா இது ரொட்டேட் கிடையா, ஸோ ரொட்டேட் இல்லையா, அதனால வந்து நம்ம வந்து அந்த வேல்யூஸை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ கூட பேர் பண்ணி விடுறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ 5ன்னு வந்ததுன்னா எண்ட் இண்டெக்ஸ் வந்து 7ன்னு வந்ததுன்னா என்ன, 7 கிடையாது, இங்கே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுக்காக நான் என்ன பண்ணணும், n அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும், அரேவோட லென்த் எனக்கு வேணும். ஸோ இன்ட் n ஈக்குவல் டு a டாட் லென்த். ஸோ அதே n இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் லெஸ் தென் n வரைக்கும் பண்ணணும். ஓகே, இங்க ஒவ்வொரு டைமும் எண்ட் இண்டெக்ஸுங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட் ஆச்சுனாலும் அது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மாட் n பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ மாட் n பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எண்ட் இண்டெக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வரலாம். ஃபைனலா என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ரிட்டர்ன் ஆன்சர். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் கேஸ். ஓகே, எக்ஸ்பெக்டட். ஓகே, இங்க ஃபார் ஈச் லூப்ல ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க வந்து ஒரு பிராக்கெட் மிஸ்ஸிங். நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம். ரன் டைம் எரர் என்னாச்சு, அரே இண்டெக்ஸ் போட்டோம், இண்டெக்ஸ் -1 பவுன்ஸ் ஃபார் லென்த் 7. இப்போ 0 1 1 இந்த இதுக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் a ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் -1 ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0 கிடையாது இல்லையா, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1ல இருந்து தான் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 0ல இருந்து குட் கவுண்ட் வரைக்கும் எடுத்தாச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்லைடிங் விண்டோ செட் பண்ணும்போது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1னா தான் 1 - 1ங்கும் போது 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது எடுக்க முடியும். அதுவே 0 இருந்ததுன்னா 0 - 1 -1ங்கிற ஒரு இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அக்செப்டட். அவ்வளோதாங்க, கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் மாதிரி தான், பட் ஜஸ்ட் கொஞ்சம்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், இல்லை என் சைடு எந்த ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தாலும், இல்லை நான் என் சைட்லேருந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே கமெண்டில் மறக்காமல் பிங்க் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அதை திருத்திக்கிட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.